அனைவருக்கும் மாலை வணக்கம். இறைவனால் நமக்கு அனுப்பப்பட்ட பரிசு நம் மூத்தோர்கள். நம்மை பாதுகாத்து நமக்காக வாழ்நாள் முழுவதும் உழைக்கும் தன்னலமற்ற தெய்வங்கள். கிறிஸ்து இயேசுவின் வழியாக அவர்கள் பெற்றுக்கொண்ட இறையருளை முன்னிட்டு அவர்களை நினைத்து நம் கடவுளுக்கு என்றும் நன்றி செலுத்துவோம். இச்சிறு ஜெப வழிபாட்டில் அனைவருக்கும் வணக்கம். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நீதிமான்கள் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பர் என்று திருப்பாடலில் இருந்து நாம் வாசிக்க கேட்பது போல, முதிர் வயது என்பது கடவுள் நமக்கு தரும் ஒரு அற்புத கொடை. தன் பேரன் பேத்திகளை மனதார வாழ்த்த வந்திருக்கும் ஒவ்வொரு மூத்த குடிமக்களுக்காக இறைவனிடத்தில் மனதார ஜெபிப்போம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். திருப்பாடல்கள் 91. உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லா பல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர். ஆண்டவரை நோக்கி, நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். ஏனெனில் ஆண்டவர் நம்மை வேடரின் கண்ணியினின்றும் கொன்றழைக்கும் கொள்ளை நோயினின்றும் தப்புவிப்பார். அவர் தம் சிறகுகளாலே உம்மை அரவணைப்பார். இறக்கையின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர். அவரது உண்மையே கேடகமும் கவசமும் ஆகும். இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். இருளில் உலாவும் கொள்ளை நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். உன் பக்கம் 1000 பேர் விழுந்தாலும் உன் வலதுபுறம் 10,000 பேர் தாக்கினாலும் எதுவும் உம்மை அணுகாது. மூத்தோர் சொல்லும் முதிர்ந்த நெல்லிக்கனியும் முன்பு கசக்கும் பின்பு இனிக்கும் என்று சொல்லுவார்கள். நரைமுடி அனுபவத்தின் அடையாளம், முதிர்ச்சியின் அடையாளம், வாழ்க்கை பாடங்களை கற்றுத் தேர்ந்ததின் அடையாளம். விதை. நீங்கள் கடுகு விதைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறீர்கள். ஒரு சிறிய விதையானது பல 100 செடிகளை உருவாக்குவது போல மூத்தோர் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காணும் பாக்கியத்தை பெற்றவர்கள். ஒளி. நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். மெழுகானது தன்னை கரைத்து பிறர் வாழ உதவுவது போல தம் வீடுகளில் உள்ள மூத்தோர்கள் தங்களை தியாகம் செய்து தன் சந்ததிகளை வாழ செய்கின்றனர். உப்பு. நீங்கள் உலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பில்லா பண்டம் குப்பையிலே என்று சொல்லுவார்கள். மூத்தோர்களின் வார்த்தைகளும் வழிகாட்டுதலும் நம்முடைய இன்பமான எதிர்காலத்திற்கு சாரமாக திகழ்கிறது. வாழைக்கன்று. பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்ற இறைவார்த்தைக்கு ஏற்ப தலைமுறை தலைமுறையாய் தன் சந்ததிகள் நிறைவாய் வாழ பல தியாகம் செய்ய மூத்தர்கள் ஒருபோதும் தயங்குவதே இல்லை. அனைவரும் ஜெபம் செய்வோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் தலைகளை வணங்கி கைகளை கூப்பி தம் வீட்டில் உள்ள தாத்தா பாட்டியின் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வோம். இங்குள்ள ஒவ்வொரு பெரியவர்களும் தங்கள் இரு கரங்களையும் உங்கள் பேரன் பேத்திகளுக்கு ஆசீர்வதிக்கும் வண்ணமாக கரங்களை உயர்த்தவும். ஞானமே உருவான எம் இறைவா, இந்த அற்புதமான நாளுக்காக உம்மை துதிக்கின்றோம். எங்கள் ஆயுள் நாள் கொடுத்து எங்கள் பேர பிள்ளைகளை காண செய்த உமது கிருபைக்காக நன்றி. நிறைந்த செல்வமும் நீடிய ஆயுளையும் முழுமையான அன்பையும் எங்கள் பிள்ளைகளுக்கு தாரும். நாங்கள் வாழ்நாள் எல்லாம் நலமுடன் வாழ உம்முடைய கிருபைகளை எங்களுக்கு தாரும். எங்கள் தலைமுறைகள் எல்லா நலமும் பெற்று தழைத்தோங்க இறைவா ஆசியை தாரும். அனைத்து மக்களின் சகாய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். கடவுளோடு நம்மை இணைத்து அவரின் இறை அருளை பெற்றுக்கொள்ள உதவிய அனைத்து குழந்தைகளுக்கும் நன்றி. விடுமுறை நாட்களில் வேடந்தாங்கலாக மாறிவிடும் தாத்தா பாட்டி வீடு பேரன் பேத்தி வருகையால்
தாத்தா பாட்டி இருக்கும் வரை எந்த பேரன் பேத்திக்கும் சந்தோஷம் தொலைவதே கிடையாது என்று நம்மை வரவேற்க வருகின்றார் எம் ஆசிரியை. அனைவருக்கும் வணக்கம். அன்பின் மறு உருவமாய், பாசத்தின் ஊற்றுக்கண்ணாய், எங்களின் நெஞ்சங்களில் தெய்வமாய் வாழும் தாத்தா பாட்டிகளுக்கு முதல் வணக்கம். நம் பள்ளியின் சார்பில் இன்று கொண்டாடப்படும் தாத்தா பாட்டிகள் விழாவிற்கு வருகை தந்துள்ள நம் விழாவின் பெருமை மிகு சிறப்பு விருந்தினர்களை அன்போடு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வேலூர் சிஎம்சி மருத்துவமனையின் முன்னாள் மருந்தாளுநர் தன் வாழ்நாளில் பல வருடங்கள் மருத்துவ சேவைக்கு அர்ப்பணித்து இன்று 92 வயதில் இளைஞர்களுக்கு ஈடான உற்சாகத்தோடு நம்மை வாழ்த்து வந்திருக்கும் மூத்த சான்றோர் மதிப்பிற்குரிய ஐயா டி மனுவேல் அவர்களை இப்பள்ளியின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். என் பாசமிகு இல்லத் தலைவி அருட்சகோதரி குளோரியா நவநீதம் அவர்கள் பொன்னாடை அணிவித்து பரிசினை வழங்க அன்போடு அழைக்கிறோம். அனைவரும் கரங்களை தட்டி வரவேற்போம். அன்பு மனுவேல் ஐயாவோடு இணைந்து வருகை புரிந்திருக்கும் அவரின் துணைவியார் பள்ளிகொண்ட ஆர்சிஎம் உயர்நிலைப் பள்ளியின் முன்னாள் தலைமை ஆசிரியை, எண்ணற்ற மாணவர்களின் எதிர்காலத்தை வடிவமைத்து இன்று 87 வயதில் தாய்மை சுடராய் ஒலிக்கும் அன்பு ஆசிரியை ஏ மணிமேகலை அம்மா அவர்களை நம் அனைவரின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். எம் தலைமை ஆசிரியை அருட்சகோதரி டெய்சி அவர்கள் பொன்னாடை அணிவித்து பரிசினை வழங்க அன்போடு அழைக்கிறோம். நம்மிடையே வருகை புரிந்திருக்கும் இல்லை தலைவி அவர்களையும் தலைமை ஆசிரியை அவர்களையும் அனைத்து அருட்சகோதரிகளையும் இருபால் ஆசிரியர் பெருமக்களையும் மாணவ செல்வங்களையும் இவ்விழாவிற்கு வருக வருக என வரவேற்கிறோம். வேர்க்கடலை உரித்து கொடுத்து வேடிக்கை கதைகள் பல பேசி வழியெல்லாம் மறந்து சிரித்து வழிகாட்டும் தெய்வங்களே, தாடியிலும் நரையிலும் வாழ்க்கையின் ஞானம் வைத்து தளராத புன்னகையால் குடும்பத்தை தாங்கி நிற்கும் தாத்தாக்களே, உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மடியிலே எம்மை சாய்த்து மகிழ்ச்சியுடன் உணவு ஊட்டி கண்கலங்கும் வேலையெல்லாம் கட்டி அணைக்கும் அன்னையரின் அன்னையே, சுருக்கங்கள் நிறைந்த கைப்பிடித்து சுடர்மிகு எதிர்காலம் காட்டும் பாட்டிகளே, உங்கள் பாதம் தொட்டு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். வேர்கள் இல்லை என்றால் மரங்களுக்கு ஏது கிளைகள், நீங்கள் இல்லை என்றால் ஏது எங்கள் தலைமுறைகள். எங்கள் வீட்டின் பொக்கிஷங்களே, எங்கள் வாழ்க்கையின் வெளிச்சங்களே, உங்கள் ஆசி பெறவே இந்த இனிய கூடுகை. உங்கள் வருகையால் பூத்தது இந்த விழா அரங்கம். வருக வருக என இதயம் திறந்து வரவேற்கின்றோம். இன்றைய நாள் உங்களின் அன்பால் ஒளிரட்டும். வாழ்க உங்கள் அன்பு, வளர்க உங்கள் ஆசி என்று உங்களை அன்போடு வரவேற்று என் இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். வழங்கிய ஆசிரியருக்கு நன்றி. வயது முதிர்ந்தும் தோல் சுருங்கியும் தங்கள் பேர பிள்ளைகளுக்காக துள்ளி குதித்து தோளில் தூக்கி சுமந்து செல்லும் நரைத்த முடி நாயக நாயகிகளே, தம் பேர குழந்தைகளுக்கு ஆசியும் அருளும் வழங்க அன்புடன் வந்திருக்கும் இவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கின்றேன். பெரும் மதிப்புக்குரிய அவர்களுக்கும் உடன் பிறந்த சகோதரிகளுக்கும் என்னுடைய மாணவ செல்வங்களுக்கும் பேரப்பிள்ளைகளுக்கும் என்னுடைய மகன்கள் என்னுடைய அன்பான வணக்கத்தை உங்களுக்கு முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பள்ளியில் நான் சிறு வயதில் நான் இங்கு படித்திருக்கிறேன். இது என்னுடைய தாய் வீடு.
நீங்களும் அது மாதிரி உங்களுடைய பிள்ளைகளை நான் படித்ததை போல நீங்க படிக்க ஓடி ஆடி விளையாடி இடங்கள் தான். ஆனால் உங்கள் பிள்ளைகளையும் இங்கு படித்து முன்னேற செய்ய வேண்டும் என்பது என்னுடைய முதற்கண் வணக்கம். இவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கம், உங்களுக்கும் செல்வங்களுக்கும் என் முதற்கண் வணக்கம் உறுதியாகுக. அடுத்தது இந்த பள்ளியில் படித்துவிட்டு அடுத்தது RCMS ஸ்கூல் படித்தேன். பிறகு ஆசிரியர் பயிற்சி சென்ட் மேரிஸ் கான்வென்ட் அங்கே படித்து பயிற்சி முடிந்தவுடன் RCMS ஸ்கூல் 35 வருடங்கள் என்னுடைய மகள் இதோ சாட்சியாக நிற்கிறது, என்னுடைய ஸ்டூடெண்ட். நீங்களும் அதே மாதிரி உங்கள் பேர பிள்ளைகளையும் வளர பிள்ளைகளையும் இங்கே கொண்டு வந்து சேர்த்து முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்பது என்னுடைய குறிக்கோள். 35 வருஷம் முடிந்து இங்கு பேரும் புகழுமாக என்னை வாழ்த்தி என்னை விடைபெற்று என்னுடைய வீட்டுக்கு கொண்டு போய் விட்டார்கள். அதுக்கும் முதல் வணக்கம். ஆனால் இன்னொன்று கல்வியை பற்றி சொல்ல விரும்புகின்றேன். கல்வி என்பது ஆழ்ந்த கல்வி, அதுதான் நமக்கு சொத்து. வேற எதுவும் நமக்கு கொடுப்பதுக்கு இல்லை. இது சாதாரணமாக பேசுறதுனால வேற எதுவுமே இல்லை. ஆனால் குழந்தைகளை நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எவ்வளவு இருந்தாலும் காலையில் அவர்களை எழுப்பி அவர்களை எல்லாம் என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் கொஞ்சம் சிரமப்படாம காலையில் பள்ளிக்கூடத்துக்கு அதான் என்னுடைய வாழ்த்துதலும் வணங்குதலும் எல்லாமே. அடுத்தது கற்க கசட கற்பதை அதற்கு பின் சக அதற்கு சக நடக்க வேண்டும். பிள்ளைகளை ஒழுங்கு ஒழுக்கம் பண்பாடு இவர்களை பள்ளியில் தான் கற்றுக்கொண்டு வருவார்கள். ஆனால் அது ஆசிரியர்களும் உண்டு. அவர்கள் தான் நீங்கள் அனுப்பி வைப்பீர்கள். ஆசிரியர்கள் நாள் பூராமல் அவர்கள் பாதுகாத்து அனுப்பி வைப்பது பள்ளிக்கூடம் தான். எல்லாம் வளர்வது பள்ளிக்கூடம். ஆனால் கண்ணு எல்லாம் பாதுகாப்பான இடம் ஒரு கான்வென்ட் தான். அவங்க எல்லாத்தையும் தொடர்ந்து அவர்கள் நமக்கு நல்ல கல்வியை கொடுக்கிறார்கள். எல்லாமே ஊட்டி வளர்க்கிறார்கள். பாதுகாப்பான இடம் பிள்ளைகளுக்கு அனுப்பியதற்கும் என்னுடைய ஆண்டு வணக்கத்தை தெரிந்து கொண்டு முடிஞ்சு வருகிறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். நீங்கள் அனைவருக்கும் நல்ல வாழ்த்துக்களை வாழ்த்தி வணங்குகிறேன். நாம் எவ்வளவு படித்தாலும் நம்மளுடைய 1ஆம் வகுப்பு ஆசிரியை மட்டும் நாம் எப்போதும் மறக்கவே மாட்டோம். அதுபோல என்னுடைய 1ஆம் வகுப்பு ஆசிரியை அவர்கள்தான் கல்வி ஒன்றே அழியாத செல்வம் என்று சொல்லி நம்மளை வாழ்த்தி அவருக்கு நம் நன்றி. எல்லோருக்கும் மாலை வணக்கம். நல்லா இருக்கிறீங்களா? சந்தோஷமா? நீங்கள்ல நம்மளுடைய வளர்த்து எடுத்து இங்கே அமர்ந்திருக்கின்ற வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எப்ப என் பேரன் பேத்தி எதிரோ டிராமா டான்ஸ் எல்லாம் செய்ய போறாங்க, எப்ப பாக்குறதுன்னு காத்து கொண்டு இருக்கின்றீர்கள். நம்ம எல்லாரும் சேர்ந்து அவர்களுக்கு நல்ல ஜோரா கைத்தட்டி ஒரு வெல்கம் சொல்லுங்க. வெல்கம் வெல்கம் வெல்கம். அடுத்தது கைத்தட்டி காட் பிளஸ் யூன்னு சொல்லு. ஓகே, இப்போ இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கின்ற உங்களை பார்த்து எங்களுக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஏனென்றால் நீங்கள் உங்களுடைய பேர பிள்ளைகள் மீது அக்கறை உள்ளவர்களாக இருக்கின்றீர்கள். நிறைய பேரு நீங்க தான் அந்த குடும்பத்தினுடைய குத்து விளக்கு அப்படின்னு சொல்ல முடியும். நீங்கள் எல்லாம் சில இடங்கள்ல நிறைய வயதானவர்கள்லாம் சாப்பாடு இல்லாம, இடம் இல்லாம, உறவுகள் இல்லாம, பேச்சு துணைக்கு ஆள் இல்லாம கஷ்டப்படுறாங்க. புரியுதா? அவங்க பாரங்களாக நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் வீட்டிலே இருக்கின்ற தாத்தா பாட்டிகள். நீங்கள் பாரங்கள் அல்ல, வீட்டினுடைய குடும்பத்தினுடைய விளக்குகள். இன்றைக்கு அப்துல் கலாம் இறந்த நாளை நினைவு கூறுகின்றோம். அவர் கூறியிருக்கின்றார், தாத்தா பாட்டிகள் சொல்லுகின்ற கதைகள். எப்பயும் தூங்குறதுக்கு முன்னால கதை சொல்லுவீங்கல்ல, பிள்ளைங்களுடைய அவங்களுடைய நடத்தைக்கேற்ற
ஒரு கதை நீங்க சொல்லுவீங்க. எந்த புத்தகத்திலையும் இடம்பெறாத ஒரு கதை. நீங்கள் சொல்கின்ற கதைகள் அனைத்தும் எந்த விதமான பல்கலைக்கழகத்திலையும் பெரிய பெரிய காலேஜ்ல இடம்பெறாத புத்தகங்கள் அப்படின்னு சொல்றார். கதைகளை நீங்கள் கூறுகின்றீர்கள். அதோடு உங்களுடைய பிள்ளைகளுடைய பெயருக்கு பின்னால் ஆசிரியர், போலீஸ் ஆபீசர், மிலிட்டரி அப்படின்னு வருகின்ற அந்த அடைமொழியானது உங்களுடைய வியர்வையும் ரத்தமும், நீங்கள் செய்கின்ற தியாகங்கள். நீங்கள் அனைவரும் பெரிய பெரிய கோவிலின் கோபுரங்கள். அது அவர்களுடைய உங்களுடைய கடின உழைப்பாலும் சிந்தனையாலும் ஏற்பட்டது. அதனால் உங்களை பற்றி நீங்க ரொம்ப தரக்குறைவா நினைச்சுக்க வேண்டாம், யாரும் மதிக்கிறேன்னு நினைச்சுக்க வேண்டாம். இவ்வளவு நாள் உங்களுக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் உங்களுடைய பேர பிள்ளைகளுக்காகவும் அநேக தியாகங்கள்லாம் செய்திருக்கின்றீர்கள். அது வீண் போவதில்லை. இங்க ஒரு சில பெற்றோர்லாம் இருக்கலாம், அவர்கள் தன்னுடைய பெற்றோர்கள் இறந்த பிறகு, வயதானவர்கள் தாத்தா பாட்டி இறந்த பிறகு சந்தன பெட்டி வச்சு வெடி வெடிச்சு மாலை போட்டு அது இதுன்னு கொண்டாடி போய் அடக்கம் பண்றீங்க. அது ரொம்ப முக்கியம் கிடையாது. இருக்கின்ற பொழுதே அவர்களோடு 4 வாரத்தை பக்கத்துல உட்கார்ந்து பேசினா போதும். அவர்களுக்கு சரியான நேரத்துல ஒரு சாப்பாடு கொடுத்தா போதும். வருடத்துக்கு 1 முறையோ 2 முறையோ துணிமணி வாங்கி கொடுத்தா போதும். அதுதான் அவர்கள் உங்களிடமிருந்து எதிர்பார்ப்பது. புரியுதா? அதனால இத ஞாபகத்துல வச்சுக்கிட்டு இன்றைக்கு பிள்ளைகள் கூட, சிறு பிள்ளைகள்லாம் தாத்தா பாட்டிய போ வா சி அப்படின்னு சொல்லி அடிக்கிறது, உதைக்கிறது, கோச்சுக்கிறதெல்லாம் செய்யக்கூடாது. புரியுதா? அவர்களை இறுதி வரைக்கும் நல்லபடியா பார்த்துக்கணும். அவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். அவர்கள் சொல்வதை கேட்டு செயல்பட வேண்டும். செய்யலாமா? நீங்கள் குடும்பத்தின் குத்து விளக்குகள். நீங்கள் இல்லாவிட்டால் குடும்பத்தில் எந்த விதமான வெளிச்சமும் இருக்காது. வெளிச்சம் இருந்தால் அங்கே மகிழ்ச்சி உண்டு, உறவு உண்டு, எல்லா பொருள் செல்வமும் எல்லா செல்வமும் அங்கே நிறைந்து காணப்படும். ஆகவே நாம் அனைவரும் இதற்காக முயற்சி எடுப்போம். நம்முடைய விளக்கு இங்கே பிரேயர்ல சொன்னாங்க பாரு, நீங்கள் அனைவரும் உலகிற்கு ஒளியாக இருக்கின்றீர்கள் என்று. முதல்ல என்னது கூட்டு குடும்பமாக இருந்தப்ப நல்லா ஜாலியா இருந்துச்சு. இப்ப எல்லாம் தனி குடும்பமா இருந்துட்டு 1-2 பேரை வச்சுக்கிட்டு எல்லாரும் ஒரு செல்ல வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி இல்லாம எல்லோரும் இணைந்து மகிழ்ச்சியாக கொஞ்சோண்டு ஒரு பிடி அளவு சாப்பாடு இருந்தா கூட பகிர்ந்து உண்டு மகிழ்ச்சியாக வாழ்வோம். ஆகவே ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் அனைவரும் உலகிற்கு ஒளி கொடுக்கின்றவர்கள், கொடுத்து கொண்டே இருக்கின்றீர்கள். உங்களுடைய ஒளி என்றைக்கும் அணையாது. ஆகவே ஒளிர்வோம் ஒளிர்விப்போம் என்ற சிந்தனையை நாம் நம் கழுத்தில் கொண்டு செயல்படுவோம். ஒளிர்வோம் ஒளிர்விப்போம். வாழ்த்துக்கள். சிறப்புரையாற்றிய நம் இல்ல தலைவி அவர்களுக்கு நன்றி. பெற்ற பிள்ளைகளுக்காக அடகு வைத்த இளமையை வட்டியுடன் மீட்டு தரும் திட்டங்கள் நம் பேர குழந்தைகள் என்பதை நாடகத்தின் மூலம் தெரிவிக்க வருகின்றார்கள் எம் மாணவ செல்வங்கள். இன்று நாம் அனைவரும் ஒன்று கூடி இருப்பது நம் வாழ்க்கையில் அன்பும் அரவணைப்பும் அனுபவம் நிறைந்த தாத்தா பாட்டிகளை கௌரவிக்கும் தாத்தா பாட்டி தினத்தை கொண்டாடுவதற்காக. தாத்தா பாட்டிகள் நம் குடும்பத்தின் வேர்கள். அவர்கள் நமக்கு நல்ல பண்புகள், வாழ்க்கை பாடங்கள், பாரம்பரியம் மற்றும் அன்பின் மதிப்பை கற்றுத் தருபவர்கள். அவர்களின் ஆசீர்வாதமும் வழிகாட்டுதலும் நம் வாழ்வின் மிகப்பெரிய செல்வமாகும். அவர்களின் தியாகங்களுக்கும் அளவற்ற அன்பிற்கும் நன்றியை தெரிவித்து அவர்களை மகிழ்விக்கும் வகையில் இந்த சிறிய நாடகத்தை கண்டு களிப்போம்.
என்னப்பா என் கூட விளையாட மாமா இல்லப்பா உன்கிட்ட அவ்வளவு டாய்ஸ் வாங்கி கொடுத்துருக்கல நீ போய் விளையாடு சரிம்மா அப்பா அப்பா என் கூட விளையாடுவாப்பா சீட் என் கூட விளையாடுவாப்பா எனக்கு ஆஃபீஸ் வேலை நிறைய இருக்குது நான் தான் உன் ஃபோன் வாங்கி தந்துக்கிறேன்ல நீ போய் விளையாடு சரிம்மா என் கூட அப்பாவும் அம்மாவும் எல்லாரும் வருகிறாங்க ரஷீத் ரஷீத் செல்லக்குட்டி எங்க இருக்கிற நாங்க தாத்தா பாட்டி அங்க இருக்கோம் எப்படிப்பா இருக்கிற நாங்களும் நல்லா இருக்கிறோம் எப்படி படிக்கிற ரஷீத் நான் நல்லா படிக்கிறேன் பாட்டி நல்லா படிக்கணும் சரிங்க பாட்டி அம்மா அப்பா எப்ப வந்தீங்க நாங்க இப்பதான் வந்தோம் எப்படி இருக்கீங்க நாங்க நல்லா இருக்கோம் நீங்க எப்படி இருக்கீங்க நாங்களும் நல்லா இருக்கிறோம் மாப்பிள்ள எப்படி இருக்கிறீங்க நாங்க நல்லா இருக்கிறோம் நீங்க எப்படி இருக்கீங்க மாமா நாங்களும் நல்லா இருக்கிறேன் இருங்கம்மா உங்களுக்கு போய் நான் என்ன சாப்பிட எதுனா எடுத்துட்டு வரேன் அம்மா பாட்டி எனக்கு பசிக்குது நான் பிஸ்கெட் ஊட்டி விடுறேன் ரஷீத் இந்த ஊட்டிக்கோ போடு பாட்டி இன்னும் கொஞ்சம் சாப்பிட்றா செல்லம் போடு பாட்டி நல்லா படிக்கணும் செல்லம் ஆஹா தலை வலிக்குது ஜரமா இருக்கு வேலையே செய்ய முடியலையே எனக்கு தலைவலியாவும் ஜரமாவும் இருக்குது ரஷீத் சரிங்க தாத்தா நீங்க உட்காருங்க நான் உங்களுக்கு தைலம் போட்டு விடுறேன் கொஞ்சம் பரவாயில்லப்பா நான் பஸ் வந்துடுறேன்
வலிக்குது. அம்மா இடுப்புலாம் வலிக்குது. இடுப்பு குட்டிலாம் வலிக்குதுப்பா. நீங்க உட்காருங்க. நான் உங்களுக்கு கால் அமுக்கி வரலாம். இப்போ எப்படி பாட்டி? இப்போ கொஞ்சம் பரவாயில்லப்பா. இந்த குழந்தை நம்மளுக்கு எவ்வளவு வேலை செய்யுது. இவனை நம்மள பேரனா பெற்றுக்க கொடுத்து வச்சிருக்கணும். ஆமா ஆமா, பேர பிள்ளைங்க நம்ம உலகம். இவங்க நல்லா படிக்கணும், நல்லா இருக்கணும். பெற்றோர்கள் பெரும்பாலும் வேலைகளில் பிஸியாக இருக்கின்றார்கள். ஆனால் தாத்தா பாட்டிகள் நிபந்தனையற்ற அன்பையும் நேரத்தையும் தருகிறார்கள். நாம் வளரும் போது அதே அன்போடும் மரியாதையோடும் அவர்களை பராமரிப்பது நம் கடமையாகும். தாத்தா பாட்டிகளின் அன்பு, அனுபவம், ஆசீர்வாதம் எப்பொழுதும் நம் வாழ்க்கைக்கு வழிகாட்டும் ஒளியாக இருக்கும். அவர்களை மதித்து அன்புடன் போற்றி அவர்களுடன் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். அருமையான நாடகத்தின் மூலம் தாம் பாச உணர்வை காட்டிய குழந்தைகளுக்கு நன்றி. பாட்டிகளை விட சிறந்த மருத்துவர்கள் இல்லை, தாத்தாக்களை விட சிறந்த ஆசிரியர்கள் இல்லை என்பதை நடனத்தின் மூலம் அவர்களை மகிழ்விக்க வருகின்றனர் எம் மழலை செல்வங்கள். பொன்மகள் வந்தாள், பொருள் கோடி தந்தாள், பூமேடை வாசல் பொங்கும் தேனாக கண்மலர் கொஞ்சும் கனிவோடு என்னை ஆளாக்கினாள் அன்பிலே. மாடி மேல மாடி கட்டி கோடி கோடி சேர்த்து விட்ட சீமானே. ஹலோ ஹலோ கமான் கமான் சீமானே. ஆடு அம்பு சேனை வெற்றி காடு வெற்றி போரடிக்கும் கோமானே. ஹலோ ஹலோ கமான் கமான் கோமானே.
இல்லாதது. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. காலூட்டும் அன்னை அவள் நடமாடும் தெய்வம், அறிவூட்டும் தந்தை நல் வழிகாட்டும் தலைவன். பாலூட்டும் அன்னை அவள் நடமாடும் தெய்வம், அறிவூட்டும் தந்தை நல் வழிகாட்டும் தலைவன். துணையாக கொண்டு நீ நடை போடு என்று, துணையாக கொண்டு நீ நடைபோடு என்று உருவாகும் நல்ல எதிர்காலம் ஒன்று, உருவாகும் நல்ல எதிர்காலம் ஒன்று. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. இனமினடிகா டைனமெனிகா மகனகனகா இகபிகரிகா Minarika dika de tai damenika makanaka makanaka dika pikarolarika rampam pot rampam pot. Surangane 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 kamal galowa mal 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 surangane kamal galowa. दिल्ली राजा नालों पाटी मिल कट्टाने पट्टम படிப்பு படிச்சு வந்தாலும் பாட்டி மில்ல கட்டானே. அமருக்கு அழகுண்டு கழகுக்கு அறிவுண்டு அழகுல அறிவனி மறக்காதே. दिल्ली राजा नालों पाटी मिல்ல கட்டானே பட்டம் படிப்பு படிச்சு வந்தாலும் பாட்டி மில்ல கட்டானே. பொதுவாக எம் மனசு தங்கம் ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம். பொதுவாக எம் மனசு தங்கம் ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம். உண்மையே சொல்வேன் நல்லதே செய்வேன். வெற்றி மேல் வெற்றி வரும்.
ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே ஒத்திக்கோ ஒத்திக்கோ நாட்டு வெங்கதான் ஒத்துக்கோ ஒத்துக்கோ அண்ணாட்டு ஆடுறா ஒத்திக்கோ ஒத்திக்கோ நாட்டு வெங்கதான் ஒத்துக்கோ ஒத்துக்கோ பாசம் வச்சால வாழாச்சி நாய் போல மோசம் செஞ்சாலே கொல்லாம கொள்வேனே போல மாறிட்டான் உள்ள இப்போதும் எப்போதும் கொண்டேனே பூவாக நியாயம் இல்லாத பொல்லாரை சாய்ப்பேனே புலியாக மாறினான் மனமுன்னா ஒட்டுவேன் வெட்டுனா வெட்டுவேன் ஏன் வீராப்பு வித்தைய காட்டுவேன் ஏன் சித்தாப்பு எல்லாரி வில்லனும் அஞ்சனும் கெஞ்சனும் வந்திங்க வந்தனும் சொல்லணும் ஒரு துப்பாக்கி கையில் எடுக்காது எந்த தோட்டாவும் என்ன தொலைக்காது கண்ணாட்டு ஆடுதார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ தென்னாட்டு வெங்கதான் ஒத்துக்கோ கரவொலி எழுப்பி குழந்தைகளை உற்சாகப்படுத்துவோம். நடனமாடிய குழந்தைகளுக்கு நன்றி. நம் தமிழ் பண்பாட்டு கலாச்சார சிலம்பத்தை நமது மாணவ மாணவிகள் இப்பொழுது உங்கள் முன் நிகழ்த்தி காட்டுவார்கள். குழந்தைகளை உற்சாகப்படுத்துவோம். அனைவரும் கரவொலி எழுப்புமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம்.